இவங்க வந்து ஒரு பார்ட்டி உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு ஒரு புதிய ஒரு பார்ட்டியை உருவாக்குறாங்கன்ற பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு பார்ட்டியை அதுக்கு உண்டான பேஸ் தான் இதுவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒண்ணு பார்ட்டி ஆரம்பிக்கணும். ஓகே. இல்ல 2026 தேர்தல்ல வந்து அப்பகுதியில அவங்கள வந்து பெரம்பூர்ல கண்டெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க. அப்பகுதியில வந்து அவங்கள வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி நீங்க நில்லுங்க உங்களை ஜெயிக்க வைப்போம்னு ஏதோ ஒரு கட்சி அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஓகே. அதன் காரணமா தனக்கு இன்னைக்கு அவங்க பண்றது வந்து அவங்கள பலப்படுத்திக்கிறதோ, ஆம்ஸ்ட்ராங்க விசுவாசியா இருந்து ஒரு சிலர் அவர் கூட இருக்காங்க, அவங்கள பலப்படுத்திக்கிறதுக்காக இருக்குமே தவிர, இப்போ இவங்க கூட இருக்கவங்க எல்லாரையுமே கட்சியிலிருந்து ஆனந்தன் நீக்கியிருக்காரு தவிர இவங்களுக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை கொடுத்ததா தெரியல. இவங்க ஒரு பக்கம் பிஎஸ்பி செயல்படுது. இது இவங்க எந்த பத்திரிகையில எந்த இடத்துலயும் பிஎஸ்பின்னு ஒண்ணு போட்டிருந்தா தானே ஆம்ஸ்ட்ராங் கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு. இவங்க எந்த இடத்துலயுமே பிஎஸ்பின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணல. இவங்க ஆம்ஸ்ட்ராங்கோட பேரை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஓகே, அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு தந்தையை வந்து கை குழந்தையை இழந்துட்டு இப்போ ஒரு வருஷமா அவங்களும் அது வந்து அந்த இழப்புக்கு எது பண்ணாலும் ஈடாகாது. பட் அவங்களே ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு வாழ்த்துக்கள் தான்.